கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 34:17 வசனம் இப்படியாய் வாசிக்கிறோம். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது 1, கர்த்தர் கேட்டு 2, அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சங்கீதம் 34 மிக உன்னதமான ஒரு சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் நாவில் இருக்கும்னு சொல்லி ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிக்கிற சங்கீதத்தில் சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேவனுக்கு நன்மையும் குறைவிடாதுன்னு சொல்லி 10வது வசனத்தை வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறத நான் பார்க்குறோம். பார்த்தீங்களா? அப்படியே தொடர்ந்து வாசிக்கிற பொழுது ஆபத்து, உபத்திரங்கள், பாடுகள், கஷ்டம் வருகிற பொழுது அவர் எல்லாவற்றிலிருந்து அவர் விடுதலை ஆக்குகிறார் என்று நான் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, நீதியின் பிள்ளைகளாக நாம் வாழ்கிற பொழுது பாருங்கள், நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக கேட்டு உடனடியாக நம்மை எல்லா உபத்திரங்களும் நீங்களாக்கி விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். பாருங்கள், 18ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார், சமீபமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, கர்த்தர் நீதியின் பாதையிலே பிரியப்படுகிறார். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றையும் அவரை விடுதலை ஆக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே சங்கீதத்தில் நீதிமான் மேல் ஒரு குற்றமும் சுமராது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் அவருக்கு பிரியமான வகைகளை நடக்கிற பொழுது நிச்சயமாகவே நாம் எப்பொழுதெல்லாம் நாம் அவரை கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் கேட்டு நம்முடைய எல்லா உபத்திரவங்கள், பாடுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை ரட்சிக்கிறார். ஆகவே அந்த நல்ல தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் தேடுகிறவர்களாக, அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாக நாம் அர்ப்பணிப்போம். கற்பனைகளின்படி நடக்கிற பொழுது கர்த்தர் நம்ம நிச்சயமாகவே எல்லா தீமைகளுக்கும், இக்கட்டுகளுக்கும், நெருக்கங்களிலிருந்தும் விடுதலையாகி பாதுகாத்து ரட்சித்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் நம்முடைய அன்பின் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்ற அந்த வார்த்தைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எப்பொழுதெல்லாம் நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட விசுவாசம் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்த ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமாக இருந்து நறுங்குள்ள ஆவிகளை ரட்சிக்கிற அந்த வார்த்தையின்படியாக ரட்சிப்புக்கு கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பையும் விடுதலையும் ஒரு நாளும் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ கிருபையாக எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.